ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நம. நக்ஷத்திர கிரகதாராணாம் அதிபோ விஸ்வபாவன தேஜசாமபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே. நமசூர்யாய. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 98650 98370. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் இந்த பதிவில் பார்க்கிறது அப்படிங்கிறது, அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம். மாத ராசி பலன்கள்னால் என்ன அப்படின்னா, அதாவது இந்த கிரகங்களுடைய நகர்வுகளை வச்சு தான் ஒவ்வொன்றுமே நம்ம பண்ணுறோம். அதாவது பெயர்ச்சிகள்னு சொல்கிறோம். அந்த பெயர்ச்சிகளை எடுத்துட்டோம்னால் ஒரு கிரகம் இவ்வளவு நாள் தான் ஒரு ராசியில் தங்குங்கிற அளவுகள் உண்டு. அதில் அதிகப்படியாக வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 4 எல்லாருக்குமே தெரியும். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா, குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா. அதனால் இதை மட்டும் நாமெல்லாம் பயிற்சிகள் தனியாக எல்லாமே முடிஞ்சது இப்போ தனியாக கொண்டாடுறோம். ஆனால் இந்த 4 கிரகத்தை தவிர மற்ற 5 கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிட்டே தான் இருக்கும். மாதத்துக்கு ஒருக்கா, 2.5 நாளைக்கு ஒரு கிரகம் சந்திர பகவான், 1.5 மாதத்துக்கு ஒருக்கா, 1 மாதம், இப்படியெல்லாம் மாதம் மீதி இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுனால நமக்கு சில மாற்றங்கள் நன்மைகள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்திலையும் நம்மளுடைய ராசி பிரகாரமும் நடக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போது தினபலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். அன்னைக்கு கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத, சந்திரன் எங்கே இருக்குதுன்னு வச்சு சில பேர் சொல்லலாம். வார பலன்கள்ங்கிறதையும் சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா கிரகங்கள் பயிற்சியாகிறது 5 கிரகங்கள் மாறும் ஒரு மாதத்துக்குள்ளே. அப்படி வைத்து பார்க்கும் பொழுது முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்குறது அப்படிங்கிறது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு ஆனி மாதத்திற்குண்டான பலாபலன்களை பற்றி தான் இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்ப்பதற்கு முன்பாக நாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள், விரத நாட்கள், அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுட்டு தனித்தனியாக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம். ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது. ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2025 திங்கட்கிழமை பிரதோஷம், சோமவார பிரதோஷம், ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமை பிரதோஷம் வர்றது. சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது. ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2025 புதன்கிழமை அமாவாசை, பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு. ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2025 சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம். ஆனி மாதம் 16ஆம் நாள் 30/6/2025 திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி, சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கி குமார சஷ்டின்னு கூட சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆனி மாதத்தில் குமார சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. அதுக்கு தான் மாற்றி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால், அகம்னா நம்ம சரீரம், உடல், அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை. சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம். ஆனால் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானே வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது. ஆனி மாதம் 18ஆம் நாள் 2/7/2025 புதன்கிழமை ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம், அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா அபிஷேகம் சொல்லுவாங்க. பெண்கள், சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறது கட்டிப்பாங்க. அன்றைய தினம் காலை 6 to 7க்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் 6 அபிஷேகம் வரும். அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம். அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க. மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. ஆனி மாதம் 22ஆம் நாள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை
சுக்ல ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி இருக்கலாம். குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயிருந்தால் அன்றைக்கி உதயமாறார். ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். ஆனி மாதம் 26/10/7/2025 வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம். ஆனி மாதம் 30ஆம் நாள் 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள். ஆனி மாதம் 32ஆம் நாள் கடைசி தினம் 16/7/2025 புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி. இதெல்லாம் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம். அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு கடகராசிக்கு எப்படி இருக்குது, இந்த மாதம் அதாவது இந்த போன மாதம் தான் சரியில்லை, அப்படி இப்படி இந்த மாதம் தான் ஏதாவது உருப்படியாக நடக்குமா, அப்போ எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ராசியிலே புதன் இந்த மாதம் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும், அருமையாக இருக்கும், மிகச்சிறப்பு. ஆனால் புதன் ராசியில் இருக்கும் பொழுது எல்லாமே அவர் தான். கல்வி, தொழில், வேலை வாய்ப்பு, பணம், வருமானம், இது எல்லாத்துக்கும் புதன் தான். ராசியிலே இருக்கும் பொழுது நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் தான் ராஜ்யம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த மாதம் பொருளாதார ரீதியாகவும் சரி ரொம்ப உயர்நிலைக்கு போவீங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறப்பானதொரு கல்வியை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க கூட முன்னாடி பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரியே கல்விச்சாலைகள், கல்விக்கூடங்கள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், கம்ப்யூட்டர் சென்டர், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, குருகுலம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேர் குருகுலம்னு பேர். அந்த மாதிரி எது நடத்தினாலும், காலேஜாக இருக்கட்டும், சின்ன ஒரு ரூமில் 4 பேருக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாலும் சரி, அதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான யோகங்கள் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்கள், பணியாற்றக்கூடியவர்களுக்கும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, இது எது வேணாலும் வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகச்சிறப்பு. ராசிக்கு 2ஆம் இடம் செவ்வாய் கேது சேர்க்கை. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் வரலாம். இந்த செவ்வாய் கேது சேர்க்கைங்கிறது எந்த ராசிக்குமே நன்மையை தராது, இருக்கிற இடத்தை பொறுத்து. இது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்திலே இருக்குது. பேச்சால் கலகம், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு, தேவையில்லாத யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அறுவை சிகிச்சை, இரத்த விரயம் அல்லது நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் கணவனுக்கோ மனைவிக்கோ. அதாவது கடகராசிக்காரர்கள் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பாதிக்கும், கணவன் கடகராசியாக இருந்தால் மனைவிக்கு பாதிக்கும். ஏன்னா குடும்பங்கிறது அந்த இடத்துல கொண்டே கை வைக்கும். இப்போ கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 8ல் ராகு. அதான் சொல்கிறேன், கலத்திரஸ்தானம் மோசம். 7, 8 திருமணஸ்தானம், 8ல் ராகு இருக்கிறதுனால இதான் பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனை, கருத்து ஒத்து போகாது. சில பேருக்கு பிரிவை கூட கொடுத்துரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ஆம் இடத்துல சனி, அது ஓரளவு நன்மையை கொடுக்கும், யோகத்தை கொடுக்குது. தன்னால் 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனியாக இருந்து கடகராசிக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனை, சங்கடங்கள், கால் வலி, இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தார். இப்போ 9க்கு போயிட்டார். ஓரளவு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குறிப்பாக இந்த இரும்பு சம்பந்தமான தொழில்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், செங்கல், சிமெண்ட், ஜல்லி, கம்பி, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இந்த கட்டட ரீதியாக என்ன தொழில் பண்ணாலும் சரி அவங்களுக்கு நன்மைகள்ங்கிறத எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல சுக்கிரன், தொழில் அமோகமாக நடக்கும். 5 ரூபாய்க்கு வேலை செஞ்சீங்கன்னா 50 ரூபா வருமானம் வரும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் அமோகமாக உங்களுக்கு எந்த தொழில் பண்ணாலும், தனியார் துறையில் இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, தொழில் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல சூரியன், குரு, தகப்பனார் உடல்நலக்கேடு, தகப்பனாருக்கு ஹிருதய சம்பந்தமான நோய். குரு மறைஞ்சு போயிட்டார் 12ல். பெயர், புகழ், வித்தை, திறமை மறைக்கப்படும். அரசு உத்தியோகம், அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 100க்கு 100% நன்மை. கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 80% நன்மைகளும், சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. இந்த கடகராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனி மாதம் 2ஆம் நாள், 2 சந்திராஷ்டமம் வருது ஆனி மாதத்தில். 2ஆம் நாள் திங்கட்கிழமை பகல் 12 மணி 4 நிமிடம் முதல் ஆனி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை மாலை 4 மணி 15 நிமிடம் வரை சஞ்சரிக்கிறது.
அதே மாதிரி ஆனி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:09 முதல் ஆனி மாதம் 31ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு 12:30 வரை இருக்குது. இந்த 2 சந்திராஷ்டமங்கிறது 5 நாள் வரும். 2.5 நாளைக்கு ஒரு சந்திராஷ்டமம். இந்த மாதத்தில் 5 நாள் உங்களுக்கு சரியாக இருக்காது. அந்த நாளில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது அவசியம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் ஒயிட் வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அம்பிகை வழிபாட்டால் இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பொதுவான பலாபலன்கள் அப்படிங்கிறது இந்த கோச்சார ரீதியாக இந்த நான் சொன்ன மாதிரி வார ராசி பலன்கள், மாத ராசி பலன்கள், இந்த பயிற்சி பலன்கள், தினப்பலன்கள்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் ஓரளவு தான் நமக்கு நன்மை அப்படிங்கிறது. இதெல்லாம் காம்பவுண்டாக பொதுவாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறத வச்சு ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய பலாபலன்கள், கருத்துக்கள் தான். இதில் இருக்கிறது 100க்கு 100% நமக்கு அப்படியே நடக்காமல் போகுங்கிறதும் நம்ப முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் இந்த 9 கிரகங்கள் எங்கெங்கே இருந்ததோ அது நமக்கு சொந்த ஜாதகமாக அமையுது. அந்த சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, என்ன தசா புத்தி இப்போ நமக்கு நடக்குது, அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய அன்றாட தினப்பலன்களையும் நம்மளுடைய எதிர்காலங்களையும் மிகச்சிறப்பாக, தெளிவாக, துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். எனவே நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் அடியனுடைய அலைபேசி எண்ணான 9865 9837 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை முழுமையாக தெளிவாக பார்த்து பலாபலன்களை தெரிந்து கொண்டு இறைவனுடைய அருளால் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.